ரிதி, கர்நாடக மாநிலத்தில் திரவ ஹைட்ரஜன் கலந்த அந்த ஸ்மோக் பிஸ்கட்டை சாப்பிட்டதால் சிறுவன் ஒருவன் பாதிப்புக்குள்ளானது நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து தமிழகத்தில் ட்ரை ஐஸ்கிரீம் மற்றும் ஸ்மோக் பிஸ்கட் மற்றும் திரவ ஹைட்ரஜன் பயன்படுத்தப்படும் உணவுகள் தொடர்பான பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அந்த உணவை சாப்பிடலாமா, எப்படி சாப்பிடுவது, அதனால் ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு தவிர்ப்பது என்பது தொடர்பாக பொதுநல சிறப்பு மருத்துவர் சகாய பிரின்ஸ் அளிக்கும் தகவல்களை இப்போது நாம் கேட்கலாம். இப்போ ஒரு சின்ன சர்ச்சை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னன்னா, ஒரு சின்ன பையன் நைட்ரஜன், அதாவது லிக்விட் நைட்ரஜன் பிஸ்கெட்டை சாப்பிட்டு அவனுக்கு ஏதோ ஆச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. எது உண்மைன்னு தெரியல. பட் அதை பற்றின ஒரு சின்ன கருத்தை சொல்லலான்னு இங்கே வந்திருக்கேன். ஸோ லிக்விட் நைட்ரஜன்னா என்னது, லிக்விட் நைட்ரஜன் நம்ம சாப்பிடலாமா இல்லையா, அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா, அது உணவு பழக்கத்தில் முறைகளில் யூஸ் பண்ணலாமா இல்லையா, அதை சாப்பிட்றதுனால ஏதாச்சும் பெரிய பாதிப்புகள் உடல் நலத்துக்கு ஏற்படுமா, ஏற்பட்டால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன விஷயத்தை பற்றி நான் பேசலான்னு வந்திருக்கேன். ஸோ லிக்விட் நைட்ரஜன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நேச்சுரல் அக்கரிங் கேஸ் தான். ஸோ அது அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 190 டிகிரிஸ்லேருந்து 320 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். ஸோ அது நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது. அது எது தொடுதோ, அந்த லிக்விட் நைட்ரஜன் எது தொடுதோ அது ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சி போயிடும். ஈவன் நம்ம தொட்டாலுமே நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சி போயிடும். அந்த வகையான ஒரு டீப் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருக்கிறது. ஸோ ஆனால் அதை நிறையா ஃபுட் ப்ராசஸ்க்கும் சரி, இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்க்கும் சரி, நிறையா இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனோடு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுட்டில் அலோவ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை அலோவ் பண்ணக்கூடாது தான். நல்லதா, கண்டிப்பாக அது நல்லது இல்லை. பட் அது எந்த வகையில் எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். ஸோ இப்போ இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பிஸ்கெட் உள்ள ஒரு தண்ணி மாதிரி ஒரு விஷயத்த ஊற்றுறாங்க. அது எல்லாருமே நீங்கள் பார்ப்பீங்க. அந்த தண்ணி மாதிரி ஒரு விஷயத்த அந்த பிஸ்கெட்டில் ஊற்றின உடனே ஒரு புகையாக வரும். ஸோ லிக்விட் நைட்ரஜனோட தன்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது எவாப்ரேட் ஆகும், அது புகையாக போகும். ஸோ அந்த புகையை எல்லாரும் ஒரு கவர்ச்சிக்காக, அதை அழகா பார்க்குறோம் எல்லாரும் ஃபீல் பண்ணணுன்றதுக்காக அதை சாப்பிட்ட உடனே ஊதி பார்ப்பாங்க. நல்ல விஷயம்தான். பட் அதில் ஒரு சின்ன கெட்ட விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணி ஊத்துறாங்க இல்லையா, அந்த தண்ணி கம்ப்ளீட்டா எவாப்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே யாருக்குமே கிடையாது. பட் அந்த தண்ணி கம்ப்ளீட்டா எவாப்ரேட் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த பிஸ்கெட்டை எடுத்து நீங்க வாயில வச்சீங்கன்னா, அந்த தண்ணியோட ஒரு சொட்டு நம்ம நாக்குல பட்டாலுமே there is something called as frost bite. அதாவது அது பட்ட இடம் அப்படியே ஃப்ரோசனா மாறிடும். ஸோ அது மாறிடுச்சு அப்படின்னா இட் வில் காஸ் சிவியர் பெயின். அது பட்ட உடனே நரம்பு மண்டலங்கள்ல ஒரு ஷார்ப் பெயின் உண்டாகும். அப்படி உண்டாச்சு அப்படின்னா அது கண்டிப்பா உபாதைகளை கொடுக்கும். பட் அந்த பிஸ்கெட்டை எடுக்கச்சுல அது எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கு, ஆவி பறந்துகிட்டே இருக்கு. ஆவி பறக்கிறதோட நீங்க வாயில வச்சீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா பிரச்சனை கிடையாது. ஆஸ் அ டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, பெரியவங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதை அவங்க வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து அந்த லிக்விட் ஃபார்ம், அதாவது அந்த நீர் வடிவில் இல்லாம பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ அது எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கு, ஆவியா போயிட்டே இருக்கு. எவாப்ரேட் ஆகாம ஆவியா இல்லாம அப்படியே இருக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படின்னா தயவு செய்து கேர்ஃபுல்லா இருங்க. அது அந்த தண்ணி நீர் உடம்புல, அதாவது உங்க ஃபிங்கர்ல பட்டாலும் சரி, விரல்கள்ல பட்டாலும் சரி, நாக்குல பட்டாலும் சரி, அது உபாதைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் சேஃப் வென் சம்படி இஸ் தேர் டு டேக் கேர். அந்த ஆவி வகையில இருக்கிற சமயத்துல சாப்பிடுங்க. லிக்விட் வகையில இருக்கிற சமயத்துல தயவு செய்து சாப்பிடாதீங்க. அதனால பெரிய விளைவுகள் இருக்குதான். ஒன்லி நீங்க அந்த லிக்விட் வடிவுல சாப்பிட்ற சமயத்துல மட்டும்தானே தவிர்த்து அது ஆவி வடிவுல இருக்கிற சமயத்துல சாப்பிட்டா எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது. அதனாலதான் நம்ம ஃபுட் அண்ட் பியூரோவும் அதை அலோவ் பண்றாங்க. அதனால நிறைய நல்ல நன்மைகளும் இருக்கு. ஸோ அந்த நிறைய நல்ல நன்மை அதை அலோவ் பண்றாங்களே தவிர்த்து அது ஆக்சுவலா ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்காது. கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை தவிர்க்கலாம். எவ்வாறு உட்கொள்வது என்பது தொடர்பாக பொதுநல சிறப்பு மருத்துவர் சகாய பிரின்ஸ் அளித்த தகவல்களை கேட்டோம். கோடை காலத்தில் இந்த ஐஸ்கிரீம் மற்றும் ஸ்மோக் பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் உணவாக உட்கொள்ளும் போது அந்த திரவ ஹைட்ரஜன் முழுமையாக ஆவியாக சென்றால்
எந்த விதமான பாதிப்பையும் உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தாது என்றும் அது திரவத்தன்மையுடன் இருக்கும் பொழுது அது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற தகவலையும் பொதுநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சகாய பிரின்ஸ் தெரிவித்திருக்கிறார். ஆனால் திரவ ஹைட்ரஜன் கலந்த அந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்தும் போது மிகவும் பாதுகாப்பாக எச்சரிக்கை உணர்வோடு அதை உட்கொள்ள வேண்டும் என்பதே மருத்துவரின் அறிவுறுத்தல்.